இங்கே வந்து வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அண்ணன் பொன் செல்வம் ஹைகோர்ட் மூத்த வழக்கறிஞர், ஆலந்தூர் வடக்கு பகுதி தலைவர் எங்கள் அன்புக்குரிய இளம் சிங்கம் மோகனகிருஷ்ணன் அவர்களுக்கும், டி கஜபதி ஆவின் மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் கோட்டீஸ்வரன், பாஸ்கரன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், புஷ்பகுமார், அமலநாதன் அனைவருக்கும், அமல்ராஜ் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது புத்தரை பற்றி பேசணும்னா படிக்கணும்னு அவசியம் இல்லைங்களா? ஏற்கனவே தான் நம்ம படிச்சிருக்கோம்ல. அவரை பற்றி எல்லோரும் படிச்சிருக்கீங்களா? புத்தரை பற்றி எல்லோரும் படிச்சிருக்கோம். அதை மறக்க முடியுங்களா? மறக்க முடியாது. எப்படி மறக்க முடியும் அவரை? அதாவது பெரிய கோட்டீஸ்வரன் சொல்லலாம். அவங்க அப்பா ஒரு அரசர். அப்படியாப்பட்ட கோட்டீஸ்வரனுடைய அரசருடைய பையன்தான் புத்தர். அவர் வந்து வெளி உலகத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது, துக்க செய்தி நல்ல செய்தி எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரே மகனை வந்து அரண்மனைக்குள்ளேயே பெரிய ஆடம்பரமான பங்களா வச்சு அதை விட்டு எந்த காரணத்தை கொண்டு வெளியே போகக்கூடாது. என்னென்ன வித்தை தெரியுமோ, என்னென்ன கலை தெரியுமோ எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லித்தரார். ஆனால் உலகம் நடப்ப தவிர வெளியில் இதுதான் நடக்குது, நல்லது இதுதான் கெட்டது நடக்குது, சாவுனா இதுதான், வாழ்வுனா இதுதான், சண்டைனா இதுதான் அப்படின்னு தெரியாது. அவர் தான் புத்தர். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அப்படியே இருக்கிறார். நல்லா வாழ்ந்து பெரிய ஒரு நல்ல ஒரு 20, 15 அந்த வயசு, அந்த ரேஞ்சில் வயசு தான் இப்போ அப்படியே இருக்கிறாரு. எல்லாரும் அரச குடும்பத்தை சார்ந்த அடுத்த அரசர் இவர். மதிப்பு மரியாதை, ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு, விலை மதிக்க முடியாத ட்ரெஸ்ஸு தான் போடுவார். அப்படி இருக்கும்போது திடீர்னு தற்செயலாக என்ன செய்கிறாரு, திடீர்னு அப்படியே என்ன செய்கிறாரு, வெளியில் எப்படி தடுமாறி வெளியே வந்துடுறாரு. அதை வந்து காவலர்களும் பார்க்கல. வெளியே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு வரும்போது முதல் சந்திப்பு பார்த்துட்டே வராரு. அப்படியே தெருவில் அப்படியே ரோட்டில் அப்படியே பார்த்துட்டு வரும்போது ஒரு 10 பேர் அப்படியே பாடையில் ஒரு சவத்தை தூக்கிட்டு போகிறாங்க. இது ஒரு 10 பேர் ஒருத்தர் தூக்கி போகிறாங்க, அநியாயமாக இருக்குல்ல, என்ன இது சொல்லிட்டு தெரியாது. அவருக்கு உண்மை தெரியாது, அந்தளவுக்கு அவரு எதுவுமே தெரியாது, வெளி உலகமே தெரியாது. சரி சொல்லிட்டு இப்போனால ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. என்ன தான் பண்ணுறாங்க, இவரை அடிக்கிறாங்களா, அப்படி எதனா பண்ணுறாங்களா அப்படின்னு அப்படியே சவமாக இருக்கார். சவமாக இருக்கும்போது பல்ல நோண்டி வச்சுருக்காங்க ரெடியாக. மாலைலாம் போடுறாங்க. மாலைலாம் போட்டு அந்த சவத்தை இறக்கி புதைக்குழியில் வைக்கிறாங்க. நல்ல மனுஷனை போய் கொதிக்கிறாங்களே, வீடியோ இது மாதிரி அணையெல்லாம் நடக்குமா, இது மாதிரி அணையாத்திரமெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ சரின்னு சொல்லிட்டு பொறிச்சு புதைக்குழியில் பொறிச்சிட்டு அடக்கப்படுறாங்க. இதை பேசிட்டு இன்னொரு கதை சொல்லலான்னு பார்க்குறேன் வச்சு. நான் ஒன்று பேசினா ஒரு கதை சொல்லாத பேச மாட்டேன். இதை சொல்லிட்டேன். 10 நிமிஷம் டைம் போகாது. 10 நிமிஷம் ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஒருத்தர் பேச மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு புதைக்குள்ள பிடிச்சிட்டோம். ரொம்ப வருத்தமாக மண்ணெல்லாம் போட்டு மூட்டாங்க. ஐயோ மூட்டாங்களா, இவர் என்னடா வருத்தமாக. சரி பரவாயில்ல, இதை நம்ம முதல்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வெதுங்கி போய் அப்படியே வந்துட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு ஒரு ஊழ்ந்த கிழமை, வயசு முதிர்ந்த கிழமை, அந்த கிழமை நடந்துன்னு கடி ஊழிட்டு என்ன இது இப்படி இருக்காரு, இப்படிலாம் இருக்கலாம், என்ன இது வயசானா இப்படி ஆகிடுவாங்களா, ஐயோ அங்கே கொடுமை. அது அப்படியே நடந்துட்டு போகிறார் வெயிலில். சரி சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்படி சரின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு லேடி, ஒரு பொண்ணு வந்து நகை போட்டோம். அப்போது 5 பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க மடைக்கு நகை போட்டு அவங்கள சமாதி ஆச்சு அந்த நகையெல்லாம் பறிச்சுன்னு
போகணும். இப்படிலாம் நடக்குமா? ஐயோ, அநியாயமாக இருந்த, இந்த அக்கிரமமாக இருந்த, இவ்வளோ அநியாயம் நடக்குமா அந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்படிலாம் நடக்குமா? இந்த ஊரே ரொம்ப கெட்டு போகிற ஊர். ஐயோ, இது மாதிரிலாம் நடக்குமா? ஆனால் நம்ம பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ஒருத்தனை சேர்ந்து 10 பேர் ஆச்சு. அப்படியே ரத்த காயம், ரணக்காயமாக போட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லாம் ரொம்ப கெட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் அவங்க இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நினைக்கிறாரு, என்னடா இந்த உலகத்தில் இந்தியாப்பட்ட அநியாயத்தெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே. நம்ம ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, நம்மளுக்கு எந்த குறையும் இல்லாத வச்சு முடிவா அப்போ வந்து நம்மளை நாளை வச்சுட்டாரு. இவ்வளோ பெருசாக ஆகிட்டோம், இவ்வளோ கொடுமை நடக்குதா ஊரில் உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லிட்டு ஒரு கடையில் போய்ட்டு தண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்னு. ஏய் பயா, தண்ணிலாம் வந்து கேட்குறேன், காசு கொடு. காசுனா என்ன? காசே தெரியாது அவருக்கு. காசு தெரியாது அவனுக்கு. போ அப்படின்னு சொல்லிட்டு தெரித்து விட்றாங்க. இப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு வராது. புத்தர் அனுபவிச்சதை சொல்கிறேங்க, இது உண்மை. அப்போ சரின்னு சொல்லிட்டு பார்த்து வெறுத்து போய் அப்படியே புத்தர் என்ன செய்கிறாரு, ஒரே ஒரு துண்டை கட்டு மாற்றிக்கிற போய் அப்படியே உட்காந்து புத்த பெருமான் ஒரே அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு அதை சொல்லிக்கலாம். அதான் புத்த பெருமானுடைய கதைங்க. எல்லாத்தையும் திறந்துட்டு போயிட்டு இருக்கான். என்ன நினச்சிட்டாரு, ஆசைத்தான் மனிதனுடைய அழிவுக்கு காரணம், அதை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக உட்காந்து அவர் அவருடைய ஹிஸ்ட்ரி அப்படி இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரே ஒரு சின்ன கதை சொல்லுங்க. 5 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அண்ணன் பார்வதியும் பரமசிவனும் என்ன செய்கிறாங்க, உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கணும், யார் யார் என்னென்ன அனுபவிக்கிறாங்க, அவங்க என்னென்ன அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக சுற்றுப்பிரயாணம் பண்ணுறாங்க. அப்படின்னாலும் அப்படியே வந்துன்னு பார்க்குறாங்க, உலகத்தெல்லாம் பார்க்குறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, ஏற்றது பண்ணுறாங்க. அப்போ ஒரு விறகு வெட்டி தான் அவன் வந்து தொடர்ந்து அதான் தொழில் அவனுக்கு. அவனுக்கு ஒரு 5 பசங்க. விறகு டெய்லி வெட்டிட்டு காலையில் போயிட்டு காட்டில் அதை வியாபாரம் பண்ணுவான், அதை குடும்பம் நடத்துவான். அப்படின்னும் போது சரி தொழிலாக தான். அப்போ சரின்னு சொல்லிட்டு காட்டில் போய் வருவான். ஆனால் அவன் வந்து சிவபக்தன் இல்லை, அந்த அம்மா பார்வதியோட பக்தன், தீவிர பக்தன். சிவனுக்கே கோவம், என் பொண்டாட்டி மட்டும் ஜபம் இது ட்ரை பண்ணி வேண்டியா, அவங்களுக்கு மட்டும் நீ இது பண்ணுற முக்கியத்துலையா, என்னை சட்டை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மனசில் இருக்குது. அப்போ சரின்னு சொல்லிட்டு காட்டு வழியாக போகும்போது அதே வழியாக போயின்னு வந்து அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பழக்கங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு போகிறான். போகும்போது என்ன செய்கிறான், ஆமாம் டெய்லி இப்படி தான் போகிறோம்ல, சரி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்போது போயிட்டு போகிறான், என்னம்மா எனக்கு இது மாதிரி சித்திரவதை பண்ணுறேன், எனக்கு எதுவும் தர மாட்டியா, எனக்கு எதுவும் படி அழக மாட்டியா. அப்போ அந்த நேரத்தில் சுற்றுப்பயணம் வர்றாங்க இல்லைங்களா, அதே உலகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா